இது வரைக்கும் சிட்டியில இருக்கிற வீடுகள்ல தான் கேம்ஸ்லாம் வச்சு ஜாலியா விளையாண்டு சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. நான் இப்போ இருக்கிறது சென்னைக்கு பக்கத்துல இருக்கிற பொன்னேரி தாலுக்கால ஜெகநாதபுரத்துல தான் நான் இப்போ இருக்கேன். இன்னைக்கு யார் கூட விளையாட போறேன்னு பாத்தீங்கன்னா, ஒரு அண்ணன் 2 தம்பி, 3 பேர் இல்லைங்க, 2 பேர் தான். அந்த டீட்டெயில்ஸ் நான் உள்ள வந்து பேசுறேன். இது வெல்கம் டு சூப்பர் ஃபேமிலி. வெல்கம் டு தி சூப்பர் ஃபேமிலி பவர்ட் பை சத்யாவில் மொபைல் போன்கள். இவ்வளோ பெரிய பாக்ஸ்ல என்னடா இருக்குன்னு பாக்குறீங்களா? நான் சொல்றேன், இருங்க. சொல்ல மாட்டேன். ஒருவேளை அந்த மாதிரி கேமா இருக்குமா, ஒருவேளை இந்த மாதிரி கேமா இருக்குமா, தாவி விளையாடுறதா, இல்ல பிடிச்சி விளையாடுறதா, இல்ல தூக்கி போட்டு விளையாடுறதா அப்படின்னு யோசிச்சுட்டே இருங்க. இது ஒரு ஸ்பெஷலான கேம். அதை விளையாடுறதுக்கு தான் யாரை கூப்பிட போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, லெட்ஸ் வெல்கம் விவேக் சார் ஃபேமிலி. வாங்க. எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இவ்வளோ பேர் இருக்கீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்க நேம் என்னங்கப்பா? விவேகானந்தன். நீங்க பொன்னேரி தானங்கப்பா? பொன்னேரி எங்க பூர்வீகம் இதே தான். தலைமுறை இங்கே தான் இருக்கும். இவ்வளோ பெரிய வீடு அரண்மனை மாதிரி இருக்கு. நான் அதான் வந்தவனே சொன்னேன், இது என் வீடா இருந்தா என் கல்யாண ரிசப்ஷன் எல்லாத்தையும் இங்கே முடிச்சிருப்பேன். இவ்வளோ பெரிய வீடு கட்டியிருக்கீங்க, எப்படி? இது வந்து எனக்கு ஒரு கனவு, ஒரு 10 வருஷமா கனவு இருந்து எங்க பெரிய பையனுக்கு கல்யாணம் பண்றதுக்காக இதை கட்டினேன். வீடு கட்டுற வரைக்கும் எங்கேயுமே போகல, எங்கேயுமே நல்லா சுத்தம், வெளியெல்லாம் போவேன் செய்வேன், எல்லாம் டூர் போவேன். இந்த வீடு கட்டுறதுக்கோசம் 1 வருஷமா நான் இங்கேயே தான் இருந்தேன். ஆனா உங்க பேர் சொல்லுங்கண்ணா. என் பேர் ஸ்ரீதர். நீங்க என்ன பண்றீங்கண்ணா? நான் விவசாயம் தான் பண்றேன். பையன் பேர் என்ன? அதியமான். அதியமான். ஒரு டிஃப்ரெண்டா இருக்கு. எப்படி வச்சீங்க அந்த பேரு? அப்பா பேரு விவேகானந்தர், பையன் பேரு அதியமான். தாத்தா தான் வச்சாங்களா? இந்த தாத்தா கிட்ட அதிகமா விளையாடுவானா, அந்த தாத்தா கிட்ட அதிகமா விளையாடுவானா? 2 தாத்தா கிட்ட நல்லா விளையாடுவாரு. 2 தாத்தா கிட்ட நல்லா விளையாடு. அங்க பாருங்க, சிரிக்கிறான் பாருங்க. பாட்டிட்டு தானே இப்ப இருக்கான். பாட்டி பிடிக்காத? அப்ப பிடிக்கும். தாத்தா தான் ரொம்ப பிடிக்கும். தாத்தான்னா இன்னும் ரொம்ப பிடிக்கும். எழுந்திருச்சு நில்லுங்க, இங்க வாங்கம்மா. நீங்க யாருக்கிட்ட போறான்னு பார்ப்போம். 2 பேரும் கூப்பிடணும். ரெடி? 1 2 3. டிங்கு டிங்கு டிங்கு. அட பாவி, உங்க பையன் தானேக்கா? இவரை பத்தி சொல்லுங்க. நீங்க ரொம்ப சமாளிக்க முடியல. இங்க பாருங்க, என்னாலே முடியல. எங்க அத்தை கிட்ட தான் முக்காவாசி இருப்பான். தம்பிக்கு இப்ப என்ன வயசு? நேத்து தான் 1 வயசு முடிஞ்சு. நேத்து தான் 1 வயசு கொண்டாடிங்களா? அப்ப கொண்டாடிடலாமா? நம்ம கலைஞர் டிவி சார்பா, சூப்பர் ஃபேமிலி சார்பா கொண்டாடிடலாமா? ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ. 1வது மாசத்துல இருந்து 12வது மாசம் வரைக்கும் போட்டோஸ் எடுத்திருக்கீங்க. அவ்வளவு ரசிச்சு கொண்டாடி இருக்கீங்க. அம்மா, நீங்க உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் பூஜா. உங்க பொண்ணா? ஓகே, ஹாய்மா. நீங்க என்ன படிக்கிறீங்க? நான் எம்காம் படிக்கிறேன். எம்காம் படிச்சிருக்கீங்க. எம்காம்னா என்னடா? ஓகே, சமாளிப்போம். நீங்க வந்து நல்லா படிச்சு 12வதுல பாஸ் ஆகணும். எங்களோட வாழ்த்துக்கள். நமக்கு தான் எம்காம்னா என்னன்னு தெரியாது. அம்மா வணக்கங்கம்மா. உங்களுக்கு எத்தனை மகன் மகள்? பையன் ஒன்று, இப்போ பொண்ணு அஞ்சலி. பையனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இல்லைங்க, பண்ணல. இன்னும் பண்ணல. எப்போ பண்ண போறீங்க? எப்படிப்பட்ட மருமகள் தேடிட்டு இருக்கீங்க? நல்ல ஃபேமிலி பொண்ணா பார்த்துட்டு இருக்கோம். எல்லா பொண்ணும் ஃபேமிலியில தான் இருப்பாங்க. வேற இன்னும் வேற மாதிரி என்ன? மாமனார் மாமியார் அப்பா அம்மாவா நினைக்கணும். அப்பா அம்மாவா நினைக்கணும். அப்பா அவங்க அம்மா அப்பாவை நினைக்கணும். ஏ புஸ்கு, நீ சொல்லு, கல்யாணம்னா என்ன? ஒரு 4 வார்த்தையில் சொல்லி முடிச்சிரு. மேனும் சேர்றது. நானும் உமனும் ஏன் சேர்றாங்க? வா வா. ஏன்னா குழந்தை பிறக்கிறதுக்கு. இங்க பாரு, நீ ஒரு விச குழந்தைன்னு எனக்கு தெரியாம. பேருங்கம்மா? பார்வதி. அப்பெல்லாம் வந்து நிறைய படங்களுக்கு எல்லாம் போவீங்களா? தியேட்டருக்குலாம் ரொம்ப போமா. சும்மா சொல்லாதீங்க. போமா. எம்ஜிஆர் பிடிக்குமா, சிவாஜி பிடிக்குமா? எம்ஜிஆர் தான் எங்களுக்கு. பார்வதி, பார்வதி, இனிமேட்டு பாவம் விதி எங்கேயோ போயிடும். சரிங்க. இவ்வளோ நேரம் ஒரு பர்ஃபார்மன்ஸரா இறங்கி பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கேன். சரியாவா? ஓகே, டீசெண்டாக உட்காந்துடுறேன். சூப்பர் ஃபேமிலி டாஸ்க்குன்னு இப்போ உங்களுக்கு வைக்க போறேன். அந்த கேமோட பேர் என்னன்னா ஜலபுல ஜஸ். சொல்லாங்களா? ஓகே, ஜலபுல ஜஸ். அந்த கேம் தான் விளையாட போறோம். இது சூப்பர் ஃபேமிலி. நானே சிலரை சூஸ் பண்ணி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டாஸ்க் கொடுப்பேன். சூப்பர் ஃபேமிலி டாஸ்க். அது சரியான பதிலை நீங்கள் சொல்லிட்டீங்களாலோ இல்லை சரியாக செஞ்சிட்டிங்கனாலோ பெனால்ட்டி கிடையாது.
பண்ணலினா நான் கொடுக்குற பெனால்ட்டியை நீங்கள் ஏற்றுக்கணும். ஓகேங்களா? அது என்னன்னு நான் சொல்ல மாட்டேன். அந்த டைமில் உங்களுக்காக வரும், அதை நீங்கள் பண்ணணும். ஓகேவா? இங்கி பிங்கி போங்கி எம்காம் மேலே ஒரு கோடு உங்களுக்கு தான். ஓகேவா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பூவில் ஸ்டார்ட் பண்ணுற பாடல் 5 பாடல் டக்கு டக்கு டக்குன்னு சொல்லணும். 3, 2, 1. பூப்பறிக்க நீயும் போகாதே. அது பாட்டை பாடணும். பூப்பறிக்க நீயும் போகாதே, உன்னை பார்த்தாலே பூக்களுக்குள் கத்தி சண்டையடி. நெக்ஸ்ட். பூவே செம்பூவே. ஓகே, குட் குட் குட். மூணாவது பாட்டு. பூவ 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 பூவே. ஓகே, 4 டைம் முடியப்போகுது. 4வது காற்றிலே உன் சுவாசம். 4, 3, 2, 1 அவுட். நான் என்ன பண்ண முடியும்? நான் பண்ண முடியும் ஒன்றும் இல்லையே. ஏழு சொல்லலையே. நான் 1 முடிச்சதுக்கு அப்புறம் தான் சொன்னீங்க. ஓகே, பெனால்ட்டி பண்ணிடலாம். ஓகே, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நம்ம ஷோ பார்த்துட்டு இருக்காங்க. உங்களை வேற மாதிரி வித்தியாசமாக நாங்கள் பார்க்கணும். ஓகேங்களா? இந்த மீசையை நீங்கள் ஒட்டிட்டு வந்து நில்லுங்க. சூடா பாடா முறுக்கு மீச மாமா ஓகே, 2வது டாஸ்க்கு மாமியார் விசஸ் மருமகள் டாஸ்க்கு தான். ஓகேங்களா? 2 பேர்ல யார் பெரிய சாப்பாட்டு ராமி அப்படிங்கிறத பார்க்க போறோம். என்ன டாஸ்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாப்பாட்டு வகைகளோட பெயர் சொல்லணும். ஒரு பேர் நீங்க சொல்லணும், இன்னொரு பேர் நீங்க சொல்லணும். ரிப்பீட் ஆகக்கூடாது. யார் எப்போ இதுக்கு மேலே எனக்கு தெரியலப்பான்ட்டு எப்போ நிறுத்துறீங்களோ அப்போ வந்து உங்களுக்கு இன்னொன்று இருக்கு, அதை பார்த்துங்க. இப்போ எனக்கு நமக்கு தெரியாதுப்பா. ஆனால் அந்த கொஸ்டின் சப்போஸ் உங்ககிட்ட தான் கேட்கணும். தெரியாம அவங்க கிட்ட கேட்டேன். ஜலபுல ஜட்ஸ்ல 3, 2, 1. சாம்பார், ரசம், நீ தான்டா ஜட்ஜு. தோசை, இட்லி, வெஜிடபிள் ரைஸ், பிரியாணி, இடியாப்பம், பாயா, காம்போ. இது வாங்கினா இது ஃப்ரீ. சொல்லுங்க. பொங்கல், வடை, டொமேட்டோ ரைஸ், சப்பாத்தி, ஃபாஸ்ட். அத்தோ, சோலாபுரி, நூடுல்ஸ், பன்னீர் பக்கோடா. ஆமா, அப்பா போதுடா சாமி, ஒரு நாள் இது பண்ணி தந்தது இல்லையா அப்படிங்கிற மாதிரி பண்றாரு. வாங்க. பாஸ்தா, பாயாசம், ரசம். ஏற்கனவே சொல்லிட்டீங்க, அதனால ரசம் சொன்னதுனால அவுட்டு. இந்த டாஸ்க்ல அவங்க தான் தோத்துட்டாங்க. அவங்களுக்கான அந்த மீசைய உங்க கையாலே நீங்களே ஒட்டிடுங்க. நீ சொல்லு. 3வது டாஸ்க்கு யாரையாவது ஒருத்தர் கை காமி. லேடிஸ், சுந்தரி மாம் உங்களுக்கு தான் கை காமிச்சிருக்காப்புல. உங்களுக்கான டாஸ்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லைஃப்ல எதுக்கெல்லாம் ஓடுவோம்? 5 சொல்லுங்க, 30 செகண்ட்குள்ள. ரன்னிங் ரேஸு. கோயிலுக்கு ஒரு இடத்துக்கு போவோம். இல்ல, ஒரு லைன்ல போகணும்னா லைன்ல நிக்கிறதுக்கு ஓடி போவோம். புதுசா இருக்கேடா இது. பிரசாதம் வாங்க ஓடணும்னா கூட பரவாயில்ல. அடுத்தது குழந்தைங்க ஓடனா அதை போய் பிடிக்கணும்னு. குழந்தைங்க ஓடனா ஓடி போய் பிடிக்கணும். சூப்பர். அடுத்தது ஏதாவது வேலைக்கு ஏதாவது அவசரமானா ஏதாவது ஓடி போய் சமையல் ஏதாவது வச்சிட்டா ஐயா வைக்கல ஓடி போய் 3 இன்னொன்னு இருக்கு 2 1 அவ்வளவுதான். சூப்பர். 4 சொன்னீங்க. என்ன பண்றதுமா, நீங்களும் அதை ஒட்டி தான் ஆகணும். ஓகேவா? இந்த கம்பளி பூச்சி மீசைய நீங்க ஒட்டிக்கணும். நீங்களே ஒட்டி விட்டுருங்க. இருபத்தி 23ஆம் புலிகேசி, அப்புறம் 26ஆம் புலிகேசியா நீங்க தான் இருக்கீங்க. ஓகே, அடுத்தது அக்கா, உங்களுக்கு இன்னொரு கேம் இருக்கு. உங்களுக்கான டாஸ்க் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஸ்மெல் இட் வின் இட்னு சொல்லி ஒரு கேம். ஓகே, ஒரு 5 ட்ரெஸ்ஸை வந்து நீங்க மூந்து பார்த்து அந்த வாசத்தெல்லாம் உள்ள இழுத்து யார் ட்ரெஸ்ஸுன்னு கண்டுபிடிக்கணும். அந்த 5ல் ஒன்று வந்து உங்கள் பையனோட ட்ரெஸ்ஸு. அதை கரெக்டாக சொல்லிட்டீங்கன்னா நீங்கள் சொல்கிற தண்டனையை இவன் ஏற்றுப்பான். இது ஓகேவா? தப்பாக சொன்னீங்கன்னா நான் சொல்கிற தண்டனையை நீங்கள் ஏற்றுக்கணும். மூந்து பாருங்க, கண்ணை திறக்காம மூந்து பாருங்க. பையனோட ட்ரெஸ்ஸா? இல்லை. பையன் ட்ரெஸ்ஸா? நீ சொல்லாது, நீங்க நல்லா மூந்து பார்க்கலாம். பையன் ட்ரெஸ்ஸா? ஆமாவா? ஓகே, சூப்பர். கரெக்டா சொல்லிட்டீங்க. ஓகே, சூப்பர். எனக்கு லைஃப்லயே வந்து ஒரு பெரிய சந்தோஷமான ஒரு விஷயம் நடக்க போகுது. நீங்க சொல்ற தண்டனையை வந்து ஏன் புஜு அவர் வந்து ஏத்துக்க போறாரு. டாய் வண்டு முருகா,
இதுதான் செந்தில் மீச. நல்ல தம்பி நானப்பா, நன்றி உள்ள ஆளப்பா, தாலாட்டி வளர்த்தது தமிழ்நாட்டு மண்ணப்பா. சூப்பர் ஃபேமிலி டாஸ்க்ல என்னோட டீம் எல்லாரையும் வேற மாதிரி மாத்திருக்கேன். அவங்க இப்போ உங்களுக்காக ஒரு சின்ன பர்ஃபார்மன்ஸ் பண்ண போறாங்க. என்ன பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி இவங்கெல்லாம் திரும்ப வச்சிடலாம். திரும்ப ரொட்டேட்டிங். இப்போ நம்ம மக்களுக்காக, எல்லாருக்காக, உங்க ஃபேமிலிக்காக, எனக்காக என்ன பண்ண போறீங்க? என்ன பண்ண போறீங்க தெரியல. ரேம்ப் வாக் பண்ண போறீங்க. ஓகே சூப்பர். எம்காம் மேல ஒரு கோடு. இந்த ரோட்ல நீங்க தான் நடக்கணும். நாங்க ரேம்ப் வாக்லாம் பக்காவா செம்ம மாசா நடந்துட்டோம். அடுத்தது விளையாட போற கேம் கும்மா குத்து. மறைய மாட்டேன். இந்த கேம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த பாக்ஸிங் கிளவுஸ் இருக்கு இல்லையா, இந்த பாக்ஸிங் கிளவுஸ் 2 கையில போட்டுப்பீங்க. 2 பேர் வந்து அங்க இருப்பீங்க, 2 பேர் இங்க இருப்பாங்க. இங்க இருந்து இந்த பலூன்ஸ் எடுத்து இப்படி போடுவாங்க. இப்படி போடும்போது அங்க இருக்கிறவங்க இந்த பாக்ஸிங் கிளவுஸ்ல இருக்கிற இந்த குண்டூசியை வச்சு டம்மு 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 டம்முன்னு உடைக்கணும். 80 செகண்ட்ஸ்ல 10 பலூன் உடைக்கணும். ஆனா இன்னொன்று இருக்கு, அங்க நின்று உடைக்கிறீங்க பாத்தீங்களா, இந்த வளையத்தை விட்டு தாண்டி வந்து உடைக்கவே கூடாது. ஓகே ரெடியா? நம்ம கும்மாங்குத்து கேம் 3 2 1 ஸ்டார்ட். அங்காளி பங்காளி வா, இனி ஆட்டம் தான் எப்போது வட்டி அட்டி மங்காத்த கட்ட போல இந்த வட்டாரம் நம் கையில் புடி புடி. அச்சு தூக்கு அச்சு தூக்கு அச்சு தூக்கு அச்சு தூக்கு தூக்கு அச்சு தூக்கு அச்சு தூக்கு அச்சு தூக்கு 2 balloon 3 balloon தூக்கு 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 அச்சு தூக்கு தடப்படலாம். பாஸ் 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 பாஸ். எஸ் 10 9 8 7 6 5 4 3 2 1. சூப்பர் ஸ்டார். நம்ம விவேக் சார் ஃபேமிலி கும்மாங்குத்து கேம்ல வின் பண்ணிட்டாங்க. எஸ் சூப்பர் சூப்பர் சூப்பர். அடுத்தது கேசவன் சார் ஃபேமிலியோட போய் நான் ஒரு கேம் வச்சுட்டு ஃபைனலில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். ஓகேவா? ஃபைனலில் நீங்களும் உங்களை தான் மோத போறீங்க. சூப்பர் ஃபேமிலிங்கிறது யாருன்னு பார்க்க போகிறோம். ஓகே சார் எப்படி இருக்கீங்க? அப்படியே உட்காரலாம் எல்லாரும். ஏ என்னடா நீ இங்கே இருக்க? நான் 2 டீம் ஆளுமே. சேர்ஸ் கேர்ள் மாதிரி பாய் மாதிரி. பாத்தீங்களா, புரிஞ்சிட்டான் பாத்தீங்களா? அப்பா நீங்க சொல்லுங்க, உங்க பேர் கேசவன்? என் பேர் கேசவன் சார். கூட்டு குடும்பமாக இருந்தோம். இப்போ தான் ஒரு 4 வருஷமாக தனியாக இருக்கும் சார். விவேகானந்தர் சாருக்கு நீங்கள் வந்து தம்பியா அண்ணனா? தம்பி சார். உங்களுக்கு எத்தனை பசங்க சார்? ஒரு பையன் சார். ஒரே பையன்? பையன் ஆமாம் சார். சூப்பர். யார் இதில்? மகேஷ். நீங்கள் தானே? ஹாய் ப்ரோ. நீங்கள் என்ன பிரதர் பண்ணுறீங்க? நான் எம்என்சியில் ஒர்க் பண்ணுறேன். எம்என்சியில் ஒர்க் பண்ணுறீங்க. என்ன படிச்சு முடிச்சிங்க? எம்இ. அதிகமாக நீங்கள் வந்து இங்கேருந்து பொன்னேரி போயிட்டு வர மாதிரி வெளிநாட்டுக்குலாம் போயிட்டு வருவீங்களாமே? எப்பயாச்சும் ப்ரோ. எப்போச்சும் ஆஃபீஸில் ஆஃபர் கொடுத்தாங்கண்ணா. அப்படியா? என்னென்ன நாட்டுக்குலாம் போயிருக்கீங்க? தாய்லாந்து போயிருக்கேன். அம்மா பேர்ல இருக்கிறது மட்டும் தான் போவீங்களா? ஒரு தந்தையில அந்த போயிட்டு வரலாம்ல, நீங்க போக மாட்டீங்களா? கண்டிப்பா கிடைச்சா போக வேண்டியதா. போயிருக்கீங்க? அந்தமான், இந்தியா ஃபுல்லா சுத்தியாச்சு. இது வரைக்கும் நீங்க போன ஊர்லயே உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஊர் என்ன ஊர்? எனக்கு அந்தமான் ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்தமான் ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் அக்காட்ட கேட்கறேன், நீங்க எப்படி அண்ணாவை லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா? அரேஞ்ச் மேரேஜ். அதுலயே பாருங்க வெக்கம் வந்துருச்சு பாருங்களேன். ஓகே, ஃபர்ஸ்ட் அண்ணா எப்ப பொண்ணு பார்க்க வந்தாரா இல்ல எப்படி, எங்க மீட் பண்ணீங்க? பொண்ணு பார்க்க வந்தாங்களா? படத்தெல்லாம் காமிக்கிற மாதிரி அங்கிருந்து எட்டி பாத்தீங்களா அண்ணாவை? அந்த தருணம் எங்களுக்கு அதை சொல்லுங்க. மாமா தானா? தம்பி யாரு இவரு? தங்கச்சி பையன் சார். உங்க பேர் என்னம்மா? இனியனா? 2 பேர் ட்வின்ஸா? அப்படியா? உன் பேர் என்ன? இனியாஸ்ரீ. இனியனா? ஓ சூப்பரான பேர் வச்சிருக்கீங்க. பல்ட்டி அடிப்பியா?
அடிச்சு தான் போய் இடிச்சு விழுந்துட்டியாமே. நான் அவன் சொன்னா ஓ நீ அடிப்பியா? உன்னை அடிச்சு காமிக்கிறியா? வாவ் பிரதர், நீங்க சொல்லுங்க பிரதர். ஹாய், உங்க நேம்? என் பேர் விக்னேஸ்வர். என்ன படிச்சீங்க? பிபிஏ. அம்மா நீங்க சொல்லுங்கம்மா. உங்க பையன்ட்ட உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னங்க? நல்லா படிப்பான். நல்லா படிப்பானா? ரொம்ப ஜாலியாவும் இருக்கான். ஜாலியாக வரமான்கி பெத்த புள்ள அப்படின்னு கேள்விப்பட்டேன். எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் பிறந்தாருங்கக்கா? அவனை 10 வருஷம் கழிச்சு 10 வருஷம் கழிச்சு. குழந்தை பிறந்தோடனே அவன் கை காலெல்லாம் தொட்டு குழந்தை இவ்வளோ அழகாக இருக்கான்ட்டு அவளை தொட்டு பார்த்தேன். அந்த 10 வருஷத்துல நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சிருப்பீங்க. அதுல ஏதாவது எங்களுக்கு சொல்லணும்னு விருப்பம் தான் சொல்லுங்கம்மா. இதான் ரொம்ப கஷ்டம் அனுபவிச்சேன். எல்லாம் ஒரு மாதிரி சொன்னாங்க, குழந்தை இல்லை இனிமேல் நான் இது உனக்கு அப்படியெல்லாம் சொன்னாங்க. சரி அதெல்லாம் வேணாம், எனக்கு குழந்தை பிறக்கும்னு நான் நினச்சேன். அந்த மன உறுதி எனக்கு இருந்து. அவங்க அப்பா? அவங்க அப்பாவுக்கா இருந்து. அந்த பிறந்த உடனே எப்படி இருந்தது? அவரை பார்த்தீங்களா? ரொம்ப ஆசைப்பட்டாரு. நைட்டு ஃபுல்லாக அங்கேயே இருந்தார், குழந்தை கூட இருந்தார். அப்போ என்ன பண்றீங்க? எங்க முன்னாடி உங்க பையனை கட்டி பிடிச்சி ஒரு முத்தம் கொடுங்க அவனுக்கு. அதான் அவனுக்கு ஆசைப்படுவான். ஓரா தங்கம். இதுக்கு முன்னாடி உங்க அண்ணா விவேக் சார் ஃபேமிலியில வந்து கேம்லாம் வச்சோம். அவங்க விளையாண்டு ஜெயிச்சிட்டாங்க சார். உங்களுக்கு வந்து அதே மாதிரி இப்போ ஒரு கேம் வைக்க போறேன். இதுலயும் நீங்க ஜெயிச்சிடணும். 2 டீமும் ஜெயிச்சிட்டீங்கன்னா ஃபைனல் கேம்ல ஒரு கேம் இருக்கு. அந்த கேம்லயும் ஜெயிச்சிட்டீங்கன்னா சூப்பர் ஃபேமிலிங்கிற பட்டம் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? கேம் விளையாட போலாங்களா? அதுக்கு முன்னாடி என்ன சொல்லணும்? இது சூப்பர் ஃபேமிலி. இந்த கேமுக்கு என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு பார்த்தா இன்னைக்கு காலையில இருந்து எப்படி கூப்பிட்டு இருக்கேன்? புஸ்கு 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 புஸ்கு. இந்த கேமோட பேர் புஸ்கு புஸ்கு. அடிக்கி வச்சிருக்கிற கப்ஸ் இருக்கு இல்லையா, 80 செகண்ட்ஸ்ல இங்க இருக்கிற பாலை வச்சு அடிச்சு நொறுக்கணும். ஓகேங்களா? அங்க இருக்கிற ஒரு கப்பு கூட இருக்க கூடாது. இந்த பக்கம் இருக்கிறவங்க அந்த பக்கம் விளையாடுவீங்க, இந்த பக்கம் இருக்கிறவங்க இந்த பக்கம் விளையாடுவீங்க. 3 2 1 ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸ்டாப் இட். அப்படிதான் அந்த ஒரு கிளாஸ் கூட இருக்க கூடாது. அடிங்க இங்க அப்படியே தான் இருக்கு. அடிங்க கீழே ஐயோ இப்படி அடிங்க. ஃபாஸ்ட் நல்லா ஃபாஸ்ட் அடிங்க. இந்த பக்கம் நல்லா போயிட்டு இருக்கு. விவேக் சார் ஃபேமிலி ஜெயிக்கணும்னா ஃபைனலுக்கு போகணும். அதுக்கு நீங்க ஜெயிக்கணும். செகண்ட் போயிட்டு இருக்கு. அடிங்க கமான் ஃபாஸ்ட் அடிங்க. நல்லா போஸ்ட் அடிங்க. லாஸ்ட் 2 செகண்டுக்கு முன்னாடி தான் கேம் முடிச்சீங்க. இது ஓகே, செம்மையா விளையாண்டீங்க. உண்மையிலேயே சூப்பரா இருந்தது. ஃபைனல்ல விவேக் சாரோட நாங்க மோத போறோம். ஃபைனல் கேமுக்குள்ள நம்ம வந்துட்டோம். 2 ஃபேமிலி இப்ப இன்வைட் பண்ண போறோம். லெட்ஸ் வெல்கம் விவேக் சார் ஃபேமிலி. லெட்ஸ் வெல்கம் கேசவன் சார் ஃபேமிலி. நம்ம இப்போ ஆட போற கேம் என்னன்னு பாத்தீங்கன்னா, பபுள்ஸ் இருக்கும். உங்க கையில வந்து ஊதிட்டே எடுத்துட்டு போயிட்டு அங்கே ஒருத்தர் இந்த வளையத்தை இப்படி வச்சு பிடிச்சி உட்காந்துருப்பீங்க. உங்கள் டீமில் ஒருத்தர் உட்காந்துருப்பாங்க, உங்கள் டீமில் ஒருத்தர் உட்காந்துருப்பாங்க. இந்த பக்கம் 4 பேர் விளையாடுவீங்க, இந்த பக்கம் 4 பேர் விளையாடுவீங்க. அந்த பபுள்ஸை ஊதிட்டு அப்படியே ஊதிட்டே கொண்டு போயிட்டு ஒருத்தர் உள்ளே போட்டுடணும். அடுத்த ஆள்கிட்ட வந்து அதை கொடுத்துடணும். உடனே அடுத்த ஆள் போடுவீங்க. 3 பேர் 4 பேர் யார் ஃபஸ்ட்டு எந்த டீமில் 4 பேர் போய் பர்ஃபெக்டாக முடிக்கிறீங்களோ அவங்க தான் சூப்பர் ஃபேமிலி. போலாமா? இந்த கேமோட பேர் வட்டாரம். இந்த கேம்ல யார் ஜெயிக்கிறீங்களோ அவங்க தான் சூப்பர் ஃபேமிலி. அவங்களுக்கு தான் கிஃப்ட் வவுச்சர். தம்பி பெரிய முட்டை விட்டு காப்பாத்திடுவார் அவங்க டீமை. நீங்க நல்லா ஃபோர்ஸா நீங்களும் விளையாடுங்க. நம்ம வட்டாரம் கேம் ஸ்டார்ட் பண்ண போறோம். 3 2 1 ஸ்டார்ட்.
ஓகே, நம்ம சூப்பர் ஃபேமிலியோட சூப்பர் ஃபேமிலி விவேக் சார் ஃபேமிலி. உங்களுக்கு இது மட்டும் கிடையாது. போலிடர்மா ஸ்கின் ஹேர் அண்ட் ஸ்லிம்மிங் கிளினிக் கோயம்புத்தூர், திருச்சி, சென்னை வழங்கும் 5000 ரூபாய் மதிப்புள்ள கிஃப்ட் வவுச்சர். இருந்தாலும் பரவாயில்ல, நீங்களும் சூப்பர் ஃபேமிலி தானே எப்பவுமே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு 5000 ரூபாய் மதிப்புள்ள கிஃப்ட் வவுச்சர் கொடுக்குறோம். இந்த வாரம் அண்ணன் தம்பி பாசப்பணி போட இருக்கிற ஒரு ஃபேமிலியோட தான் விளையாண்டோம். இதே மாதிரி அடுத்த ஊர்ல, அடுத்த ஏரியால, அடுத்த ஃபேமிலியோட வந்து அவங்களுக்கு சூப்பர் ஃபேமிலி கேம் வச்சு செம்மையா விளையாட போறோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆனந்த் பாண்டியன் மற்றும் 2 சூப்பர் ஃபேமிலி.